மிகப்பெரிய சிற்பிகளே இந்த கோயில்ல உள்ள சிற்பங்கள் அளவுக்கு எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கின ஒரு கோயிலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மிக நேர்த்தியாவும் நுணுக்கமாவும் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கே உலக புகழ் பெற்ற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். 100 அடி உயரமும் 5 அடுக்கும் உள்ள இந்த கோயில் கோபுரத்தை ஒரு யானையும் ஒரு குதிரையும் இழுத்துட்டு போற மாதிரி ஒரு தேர் போல வடிவமைச்சிருக்காங்க. கோயிலோட மரக்கதவு 120 கூர்மையான உலோகங்களால செய்யப்பட்டிருக்கு. யானைகள் வந்து தாக்கும் போது அதை குத்தி கிழிக்கிற மாதிரியும் பாதுகாப்பா செய்யப்பட்டிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டுல கெட்டி முதலியால கட்டப்பட்ட இந்த கோயிலோட படிக்கட்டு பாத்தீங்கன்னா சிவப்பு பவளக்கல்லால் ஆனது. அந்த பவளக்கல்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க எல்லா சூடுமே தணிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டிலே வேற எந்த கோயில்லையும் இந்த மாதிரி இல்ல. எறும்பு வந்து காதுக்குள்ள பூந்து மூக்கு வழியா வெளியில வர மாதிரி அவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள்லாம் இந்த கோயில்ல பார்க்கலாம். கோயிலுக்குள்ள ஒரு சுரங்க அறை இருக்கு. அந்த சுரங்க அறையில வந்து செல்வங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து அதுல ஒரு லிங்கம் வச்சு பாதாள லிங்கமா வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோயில்ல 3 விநாயகர் கோயில் இருக்கு. அதுல ஒரு விநாயகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கிணத்துல தண்ணி எடுத்து அந்த விநாயகர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி அந்த கிணத்துக்குள்ளேயே போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருக்கு. பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.